Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹைலி ரெக்வெஸ்டட் வீடியோ. ரொம்ப சாஃப்டான இட்லி, பஞ்சு போல் இட்லி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த ரெசிபி, முக்கியமாக இதில் ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து பண்ணியிருக்கேன். அதனால் இது ரொம்ப சாஃப்டாக பட்டு போல் இருக்கும். நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இது போல் பூ போல் பஞ்சான இட்லி செய்யலாம். இதை சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு உளுந்து இருக்கும். உளுந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், அப்போ தான் இட்லி சாஃப்டாக வரும். இப்போ இதில் 1 கப் அளவு அவல் சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி கெட்டியான அவல் சேர்க்கணும். இந்த அவல் தான் ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட். இது சேர்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய இட்லி ஃப்ளாப் ஆகாமல் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வரும். இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா அலசிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு இதை ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட் இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து இதை அலசிக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். இப்போது இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கும், அந்த அரிசி தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும். நான் இப்போ சேர்த்துருக்கேன்ல அந்த மாதிரி. நான் 2 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். இது 400 கிராம் அளவு அரிசி இருக்கும். நீங்கள் கடையில் கேட்கும்போது இட்லி அரிசின்னு கேட்டு வாங்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதையும் ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இது முங்குறதளவு தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்து வச்சுருந்த உளுந்து அதுக்கப்புறமா அவல் இது நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. இந்தளவு நைஸாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இதை மாற்றிடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துருக்கேன். மிக்சி ஜாரில் அரைக்கிறதுனால 2 பேட்சாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதையும் தண்ணியை வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைக்கணும். நல்ல சாஃப்டாக நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம்ல உளுந்து, அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த உப்பு அதுக்கப்புறம் உளுந்து மாவு அரிசி மாவுலாம் ஒன்று போல் கலங்குற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. அரிசியும் சரி உளுந்தும் சரி நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் இட்லி சாஃப்டாக வரும். உங்ககிட்ட கிரைண்டர் இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட மாவு அரைச்சிக்கலாம். இது கிரைண்டர் இல்லாதவங்களுக்காக நான் மிக்சி ஜாரில் அரைச்சி பண்ணி காமிச்சிருக்கேன். மிக்சி ஜாரில் அரைக்கும் போதே இட்லி இவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே புளிக்க விடலாம். குளிர் பிரதேசமாக இருந்ததுன்னா ஒரு 24 மணி நேரம் இதை அப்படியே புளிக்க வைங்க. அப்போ தான் இது நல்லா பொங்கி வரும். இல்லை வெயில் அடிக்குதுன்னா ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். இப்போ பாருங்கள், வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிடுறேன். அது பொங்கி வரதுக்கு இடைவெளி விட்டு நம்ம பாத்திரத்தில் சேர்த்து வைக்கணும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்மளோட இட்லி மாவு சூப்பராக தயாராக இருக்குது. அதை கலக்கும் போதே தெரியுதுல எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. இட்லி மாவு எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளோட இட்லியும் ஃப்ளஃபியாக வரும். இதை ஒன்று சேர இது போல் கலந்துட்டு நம்ம இட்லி சுட ஆரம்பிச்சிடலாம். இதே மாவில் நீங்கள் தோசை கூட சுடலாம், ரொம்ப டேஸ்டியாக தான் வரும். நான் இன்றைக்கி இட்லி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் போல் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி மாவுலேருந்து ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இது போல் ஊற்றிடுங்க.
இப்போது இட்லி பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் வேக வச்சாலே இட்லி சூப்பராக வெந்துடும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இட்லி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது முழுமையாக ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வெளியில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இட்லி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது போல் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி டிமோல்டு பண்ணிடுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. சுட சுட இந்த இட்லியை சூப்பராக சட்னியோடு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பஞ்சு போல் இட்லி செய்ய முடியும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.